Hello viewers, and now பார்க்க போறது Bleach episode 18 part 1. ஓபன் பண்ணா நம்ம இச்சிகோவை காட்டுறாங்க. பைய பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறான். இதுக்கு முன்னாடி ரூக்கியா வந்துகிட்டு இருந்தா, இப்ப அவ இல்ல அதனால சோகமா உட்கார்ந்த இடத்த பாத்துக்கிட்டு இருப்பான். இவனை தவிர கிளாஸ்ல ரூக்கியாவை பத்தி வேற யாருமே யோசிச்ச மாதிரி தெரியல. அவங்க பாட்டுக்கு எப்பவும் போல ஜாலியா இருப்பாங்க. ஆட வேற ஒண்ணும் இல்ல, இங்க இருந்தவ திருப்பி சோல் சொசைட்டிக்கு போனதுனால இவளோட மெமரிஸ் எல்லாமே மத்தவங்க எல்லாத்துக்கும் அழிஞ்சு போச்சு. சொல்ல போனா இவ இருந்ததுக்கான எவிடன்ஸே இல்ல. நல்ல வேலை நம்ம பையலுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் நடக்குது. நம்ம பைய பாத்தீங்கன்னா இன்னுமே அவளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இஷிடா கிளாஸ கட் அடிச்சிட்டான் அப்படின்னு அவனுக்கு இன்னும் அவளை பத்தி ஞாபகம் இருக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இச்சிகோ ஃப்ரெண்ட் திடீர்னு அங்க வந்து கண்ணுல துணியை கட்டி அவனை சுத்தி விட்டு விளையாண்டுட்டு இருப்பானா. கடுப்பாயி கட்டையை வச்சு அவன் மண்டையில உரிய அடி. பின்ன அவனே கடுப்புல இருக்கான். கண்ணை கட்டி விட்டுட்டு யாருன்னு கண்டுபிடி யாருன்னு. அவனோட ஃப்ரெண்டு எனக்கும் ஹவாய் போகணும், நானும் வரமாட்டேன் நீர்வாளா. இப்படி எல்லாருமே வரலன்னு சொன்னோடனே கடுப்பாயி அவ கூட சண்டையை போட்டு அவளை விரட்டுன்னு விரட்டிட்டு இருப்பான். ஒரே காமெடி தான் போங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலை முடிச்சுட்டு போகும்போது அப்படியே பேன்னு போவான். எதுவுமே இந்த உலகத்துல புதுசா அவனுக்கு ஃபீல் ஆகல. ரூக்கியா போனதுல இருந்து பழையபடி அவனுக்கு உலகம் நார்மலா மாறின மாதிரி இருக்குது. நிஜமாவே அவ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல போலயே அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரிஹிமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்டா ரூக்கியா எங்க போனான்னு கேப்பா. அவளாதான் பயலுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். என்னது இவளுக்கு ஞாபகம் இருக்குதான்னு. அவளுக்குமே என்ன புரியலன்னா மத்தவங்க கிட்ட எல்லாம் ரூக்கியாவை பத்தி கேட்டா எல்லாருமே தெரியாதுங்கிறாங்க. ஏன் சடனா அவளை பத்தி மறந்துட்டாங்க, உனக்காச்சும் ஞாபகம் இருக்கான்னு கேப்பா. நம்ம பயலுக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா, அவகிட்ட எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிடுவான். அதான் அவ அவளோட உலகத்துக்கு போயிட்டான்னு. சரி எப்பத்துல இருந்து இவளால இதெல்லாத்தையுமே பார்க்க முடியுதுன்னு கேட்டா அவளோட பிரதர் பஞ்சாயத்து வந்துச்சு தெரியுமா. அந்த டைமுங்கும் போது ரூக்கியா இவங்க எல்லாத்துக்குமே அந்த மெமரிஸை அழிச்சிட்டா. பட் ஆனாலுமே அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அந்த டைம் இச்சிகோ பண்ண ஹெல்ப்புக்காகவே ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. ஏன்னா இவன் ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்ப அவன் எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பான். ரூக்கியாவும் அப்படித்தானே இருப்பா. ஏன்னா அவளுக்கும் அந்த உலகத்துல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. நம்ம பையன் அப்படியே ஷாக் ஆவான். அவளை அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க, எப்படி அங்க சந்தோஷமா இருப்பா. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் விட்டுருக்கான். ஜஸ்ட் அவ உலகத்துல இருந்து வந்திருக்கா போயிருக்கான்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான். இவன் மூஞ்ச பார்த்த உடனே ஏன் அவ அங்க சந்தோஷமா இருக்க மாட்டாளான்னு கேட்பாளா. வாய்ப்பே இல்ல, அவளை அங்க கொன்னாலும் கொன்றுவாங்க. அப்படி ஒரு பஞ்சாயத்துல தான் போயிருக்கான்னு உடனே ஒரிஹிமேக்கு ஷாக் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ வில்லி மாதிரி பேசிட்டு இருப்பா. அவளுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அவ உயிரோட இருந்தானா திருப்பி வந்து இவனை மீட் பண்ணுவா. செத்துட்டானா எல்லாம் முடிஞ்சிருந்தானே அப்படின்னு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்லிட்டு நம்ம பையகிட்ட பேசும்போது உனக்கே அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியும்ல இச்சிகோ, அதையே பண்ணும்பாளா. நம்ம பைய வெறியாயி அவ இங்க இருக்க வேண்டியவ, நான் அவளை எப்படியாச்சும் காப்பாத்தன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் பாத்தீங்கன்னா சேட் அங்க வந்திருப்பான். வந்துட்டு அப்படியே பேன்னு நிப்பான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி இச்சிகோவோட வீட்டை காட்டுறாங்க. கரீனும் யூசும் தான் இருக்காங்க. யூசுக்கு பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே இச்சிகோ இவங்களை விட்டுட்டு ட்ரைனிங்னு போயிட்டான். அது அவளுக்கு போர் அடிக்குதாமா. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு நம்ம வேணா இன்னைக்கு ஜாலியா வெளியில என்ஜாய் பண்ண போலாமா அப்படின்னு கேட்டவன ஒரே அடி. கொய்யால ஆல்ரெடி உன் தொல்லை தாங்க முடியல, இதுல வெளியே வேற உன் கூட வரணுமான்னு நியூஸ் பேப்பர் வாயில சொறி நிற்கும். மனுஷன் அழுதுகிட்டே ஃபீலிங்கோட நீ அடிச்சதை விட நீ பேசுனதுதான் கஷ்டமா இருக்குது பாரு. கரீனு கழுவி ஊத்திக்கிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி ரூக்கியாவோட சோல் சொசைட்டியை காட்டுறாங்க. அவரை பாத்தீங்கன்னா கெத்தா வீரன் நட போட்டு ஏதோ ஒரு டோரை போய் ஓபன் பண்ணுவான். சாவியே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இவர் அங்க லிeutenant. அப்போ ஒருத்தி பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக லூசு மாதிரி உளறிட்டு இருப்பா. அவரை வாயிலேயே ஒரு மிதி. ஆக்சுவலா இன்னைக்கு அவன் ஆஃப் டியூட்டின்னு லீவ் போட்டு போயிருக்கணும். என்ன திடீர்னு வந்திருக்கானேன்னு அவளுக்கு ஒன்னும் புரியல. ஆக்சுவலா பைய பாத்தீங்கன்னா பிரிசனுக்கு வந்திருக்கான். எல்லாம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு செக் பண்றதுக்காக. மெயினா வந்தது ரூக்கியாவை பார்க்க. ஏன்னா அவளை அங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அவ ஒழுங்கா சாப்பிட முடியறாளாமா. ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு பசிக்கல லிeutenant, உன் வேலையை பாரு, எனக்கு பசிச்சா எனக்கு திங்க தெரியும் அப்படின்ட்டு திமுறா பேசுவா. அது அவனுக்கு இன்னும் கடுப்பாகும். லிeutenantன்னு கிண்டல் பண்ண உடனே ஏன் நான் லிeutenantஆ இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனையான்னு கேட்பான். ஐயோ நீங்க தான் அந்த பதவிக்கு கரெக்டான ஆளு. கொடூர முகம், கொலவெறித்தனமான ஐப்ரோஸ், 7 திருட்டு கேஸ் 8 பொட்டி கேஸ், எவ்வளவு போட்டாலும் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு மூஞ்சி, உங்களுக்கு தான் அந்த பதவி சூட் ஆகும்பா. அவ்வளவுதான் வந்தவன் இன்னும் கடுப்பாயி நீ மட்டும் வெளியில வந்தா உன்னை அங்கேயே கொன்றுவேன்னு கத்துன்னு கத்துவான். நான் நிஜமாவே சாகத்தான் போறேனான்னு கேட்பான். கன்ஃபார்ம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல, ஒன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் உடனே போட்டு தள்ளிடுவாங்கப்பா. அப்படியா சரி ஓகேன்னு கேஷுவலா சொன்ன உடனே நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, நீ நிஜமா சாக போற அப்படின்னு வீம்புக்குன்னே பயமுறுத்துவான். ஏன்னா அவ பயப்படாம இருக்கான்னு. அவ தெரியண்டா முட்டா பயல. இப்ப அதுக்கு என்னப்பா, அட லூசு, நீ வேணா கேப்டன்ட்ட போய் கொஞ்சம் கெஞ்சி கெதறி பாத்தீங்கன்னா அவர் உன்னை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதும்பானா. அவ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்பா. அட லூசு, அது உன் அண்ணன் தானே, அவரோட தங்கச்சி அவர் சாக விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல கண்டிப்பா அவன் என்னைய கொன்றுவான், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஒரு நாள் கூட அவன் என்னைய
என்னைய மதிச்சதே கிடையாது, என் மேல அக்கறை காமிச்சதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன எதுக்கு காப்பாத்த போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவனுக்குமே அது ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாதா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா மாட்டானான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் பிராக்டிஸ் எடுத்துட்டு அவளை போய் காப்பாத்துறானா, ரூக்கியா அந்த உலகத்துல இருந்து தப்பிக்கிறாளா, இந்த பஞ்சாயத்து ஸ்மூத்தா முடியுதா, இல்ல ரெண்டு உலகத்துக்கு நடுவுல பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆக போதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.